கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மூன்றாவது நாள் தேவ பாதத்திலே வந்து இன்னொரு சத்திய வசனங்களை கேட்பதற்குமாக நம்முடைய இதயங்களை நம்ம தயார் செய்வதற்காக நாம் தேவ சமூகத்தில் ஒரு பாடலை பாடி இந்த பாடல் ஆராதனைக்குள்ள கடந்து செல்வோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவர் நிச்சயமாய் நம்மோடு கூட இருந்து அவருடைய பிரசனத்தினாலே நம்மை நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்க நம்ம கொடுப்போம். இந்த பாடல் ஆராதனைக்கு முன்பாக நாம் ஒரு நிமிடம் ஜெபிப்போமா. பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் நிறைந்த நல்ல தகப்பனே, இது நல்ல மாலை வேலைக்காக நாங்கள் ஸ்தோத்திரித்து நன்றி சொல்கிறோம். பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, 2 நாள் கூட்டங்களை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்தீங்க, அதற்காக நன்றி. இந்த 3ஆம் நாள் கூட்டத்தையும் எங்களுக்கு நீ ஆசீர்வதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் பாட்டினாலை பாடி துதிக்க கிருபையை தாங்கப்பா. பரலோகத்திலே பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சேனைகளின் தேவனை தூதர்கள் பாடிக்கொண்டிருக்கிறது போல இந்த நாளிலே கூட நாங்களும் இந்த இணையதளத்து மூலமாய் பார்க்கிற அன்பான குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து பாடி துதிக்க எங்களுக்கு ஆண்டவர் கிருபையை தாங்க. இந்த பாடல் ஆராதனை தொடர்ந்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு ஆராதனைகளையும் உடைய பிரசனம் இருந்து இந்த நாளில் செய்தியை கொடுக்கிற உடைய தாசரோடும் அன்புள்ள ஆண்டவரே, செய்தியை கேட்க எங்களோடு கூட உடைய கிருபை இருக்கவும் இந்த ஆராதனை முழுவதும் தேவ ஆவியானவர்கள் மத்தியில் அசைவாடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அவருடைய நாமத்தை நம்ம பாட்டினாலே பாடி துதித்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை பாடி நம்ம துதிக்க போகிறோம். அவர் நிச்சயமாய் நம்ம மத்தியில வாசம் பண்ணுகிறவர், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவர், நம்முடைய துதிகளை அங்கீகரிக்கிற நம்முடைய ஆண்டவர். இந்த மாலை வேளை ஆண்டவரை உள்ளத்திலிருந்து நீங்கள் பாடி துதிக்கும் பொழுது உங்கள் இருதயத்திலே ஆண்டவர் சமாதானத்தை தருவாராக. நாம் ஒரு பாடலை பாட போகிறோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இந்த பாடலை நாம் பாடுவோம். இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூமியில், இதுவரை கண்டதில்லை காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவிலன் தன் வாழ்க்கையது இதை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். சம்பூரண அழகுள்ளோர் என்னை மீட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனக்கிதே. சம்பூரண அழகுள்ளோர் என்னை விட்டு கொண்டீரே, சம்பூரணமாக என்னை உந்தனக்கிதே. பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையது இதை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எருசலேம் குமாரத்தில் என்னை எங்கும் வளைந்து உண்மையில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். எருசலேம் குமாரத்தில் என்னை எங்கும் வளைந்து உண்மையில் உள்ள எந்த நன்மை நீக்க முயன்றார். பூரண அழகுள்ளவரை பூவிலந்தன் வாழ்க்கையது இதை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். கற்பனை மீறா மக்களுக்கு காணானை அளிப்பவர், கனிவான கரம் கொண்டு நம்மை அணைப்பவர். கற்பனை மீறா மக்களுக்கு காணானை அளிப்பவர், கனிவான கரம் கொண்டு நம்மை அணைப்பவர். பூரண அழகுள்ளவர் பூவிலந்தன் வாழ்க்கையது இதை போதும் வேறே வேண்டாம் என்ற நண்பர் இயேசுவை. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன், வெறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். எங்களோடு சேர்ந்து பாடி நல்ல ஆராதனைக்குள்ள கடந்து போக வந்திருக்கிற யாவரையும் மீண்டுமாய் நன்றி சொல்லி நம்ம ஜெபத்தோடு இந்த ஆராதனைக்கு கடந்து செல்வோம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரும் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவரே, தேவரே, தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். தேவன் நம்ம எல்லாருக்கும் அடைக்கலமாக இருக்கிறாரு. இந்த புது வாழ்வு கன்வென்ஷன் கூட்டம் 3ஆம் நாளிலே இணையதளத்தின் மூலமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தை பார்க்க மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய யாவரையும் எங்களுடைய குழுவின் சார்பாகவும் அடியருடைய சபையின் சார்பாகவும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த 3ஆம் நாள் கூட்டத்திற்கு உங்களை மிக அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறோம். தேவ சிறுமுடியாக நம் மத்தியில் பாஸ்டர் கிரேன் இருக்கிறாங்க. அவர்களையும் எங்களுடைய குழுவின் சார்பாக அன்போடு நாம் வரவேற்றுக் கொள்கிறோம். இந்த கன்வென்ஷன் கொடுத்ததாக ஆரம்ப பாடலாக நாம் தெரிந்த பாடல் நீர் என் தேவன் நான் உம்மை போற்றுவேன் என்ற பாடலை நாம் பாடுவோம். போற்றுவேன், நீரன் கர்த்தர் நான் உம்மை பாடுவேன். நீரன் தேவன் நான் உம்மை போற்றுவேன், நீரன் கர்த்தர் நான் உம்மை பாடுவேன். உம் நாமம் பாடும் இந்த முரடிகளோடு நீ மீட்டுக் கொண்ட ஆத்துமாவும் மகிழ்ந்து பாடுவேன். உம் நாமம் பாடும் இந்த முரடிகளோடு மீட்டுக் கொண்ட ஆத்துமாவும் மகிழ்ந்து பாடுவே. மென்மேலும் மென்மை துதித்திடுவே, உம் நீதி என்றென்றும் சாற்றிடுவே. மென்மேலும் உம்மை துதித்திடுவே, நீரே என்றென்னை சாற்றிடுவே. நீர் தேவன் நான் உம்மை போற்றுவே, நீரன் கர்த்தர் நான் உம்மை பாடுவேன். நீரன் தேவன் நான் உம்மை போற்றுவேன், நீரன் கர்த்தர் நான் உம்மை பாடுவேன். என் தாயின் கருவில் நீர் என்னை கண்டீரே, உன் நாமம் எந்தன் நாவில் தந்தீரே. என் தாயின் கருவில் நீர் என்னை கண்டீரே, உன் நாமம் எந்தன் நாவில் தந்தீரே. உம் நீதி என்னை விடுவித்ததே, நீரே என் கண்மலை கோட்டையுமே. உம் நீதி என்னை விடுவித்ததே, நீரே என் கண்மலை கோட்டையுமே. நீரன் தேவன் நான் உம்மை போற்றுவேன், நீரன் கர்த்தர் நான் உம்மை பாடுவேன். நீரன் தேவன் நான் உம்மை போற்றுவேன், நீரன் கர்த்தர் நான் உம்மை பாடுவேன். நாம் சிரம் தாழ்த்தி ஜெபம் செய்வோம். சேனைகளின் கர்த்தாவே, இந்த நாள் முழுவதுமாக எங்களை சுதந்திரமாக காப்பாற்றி இந்த புதுவாழ்வு நற்செய்தி கூடத்தின் 2வது பகுதியிலே 3ஆம் நாளிலே கர்த்தருடைய திருசமூகத்திற்காக தனது கிருபைக்காக நினைத்தாவே. நேற்று தினத்திலும் அந்த முந்தின தினத்திலும் நல்ல சத்தியத்தை நாம் கேட்டோம். ஆண்டவரே, இந்த 3ஆம் நாளிலுமாக எச்சரிப்பு என்ற தலைப்பிலே தேவதூதர் நான் கேட்கிறேன். கர்த்தாவே, செய்திகள் கூடிய போது கிரீடியன் அவர்களை மறைத்துக்கணும். ஆண்டவரே, பரலோகத்தின் ஆண்டவர் அடியர் மூலமாக பேசும் அடியர் கேட்கிறேன். கர்த்தாவே, இந்த இணையதளத்தின் மூலமாக இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்காக உங்களுடைய சனத்தில் வருகிறோம். ஆண்டுடைய அனுக்கிரகம் ஒவ்வொரு குடும்பத்தோடு இருந்து வந்திருக்காங்க. கர்த்தாவே, யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்னது போல எங்களுடைய மீதமான சபையிலும் கர்த்தரை சேவிக்கூடிய குடும்பமாக தந்திருக்காங்க. கர்த்தாவே, அதே போல இந்த இணையதளத்தின் மூலமாக இருந்திருக்கிற மற்ற குடும்பங்களுக்காக உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்.
ஆண்டவர் அவர்களுக்கு நோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் வேண்டியிருக்க கர்த்தாவே. எந்த ஒரு காரியம் செய்தாலும் நீ எச்சரிப்பை கொடுத்து செய்யக்கூடிய ஒரு தேவனாக இருக்க கர்த்தாவே. நோவாவுடைய காலத்தில் எச்சரிப்பை கொடுத்து ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு முன்பதாக ஒரு எச்சரிப்பு தூதை கொடுத்து போல ஆண்டவரே, மீதமான சபைக்கு 1844 ஆண்டு எச்சரிப்பு தூது கொடுக்கப்பட்டது. முத்தூது வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரே தொழுது கொண்டு சொன்னமாக அன்பு ஆண்டவரே, சிருஷ்டிகரை நாங்கள் தொழுது கொண்டிருக்கிறோம். உங்களுடைய திரு வருகை மட்டும் அன்பு ஆண்டவரே, சிருஷ்டிகரை மாத்திரம் தொழுது கொண்டு நாங்கள் குடும்பமாக மற்றவர்களையும் ஆய்வு செய்து பரலோகத்திற்கு இருக்கு கர்த்தாவே. இந்த தேவாலயங்களாக பிரவேசிக்கிறோம். கர்த்தருடைய சமூகங்களோடு இருக்கும்படியாக நம்ம கர்த்தாவே, மன பாரத்தோடு மன கஷ்டத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் பாடுகின்ற பாடல்கள் இருக்கின்ற ஜெபங்கள் சத்திய வசனத்தின் மூலமாக அவருக்கு ஆறுதல் தேர்வு சமாதானம் நீக்கும்படியாக கர்த்தாவே. தொற்று வியாதி மூலமாக பாதிக்கப்பட்ட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர் எடுத்துக்கொண்ட மருந்து மாத்திரைகள், சாப்பிட்ட ஆகாரங்கள், குடிக்கிற தண்ணி, சுவாசங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் பரம வைத்தியராக கர்த்தாவே. ஆண்டை கரத்தோடு சொந்த வேண்டுகிறோம். இன்னும் பாதுகாப்பாக இருக்கிற உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டை பாதுகாப்பு தொடர்ந்து இருக்க முடியாது கர்த்தாவே. இந்த 3வது நாள் இந்த கண்ணடிச்சு கொடுத்து நீரே முன்னின்றீர்கள் எடுக்க முடியாது கர்த்தாவே. தேவ சிறு தாசவர்களை ஆசீர்வதித்தோம். சில யாவரையும் ஆசீர்வதித்தருளும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நல்ல வாழ்வு 3வது நாளின் இந்த குழுமையான மாணவர்களுமாக தேவ செய்து முடியாக நீ குடும்பமாக இருக்கிறீங்க. மீண்டும் எங்களை குழு சார்பாக அன்போடு உரைத்துக் கொள்கிறோம். இந்த நாளின் செய்தி தலைப்பானது எச்சரிப்பு என்ற தலைப்பில் நல்ல செய்தியை நான் கேட்க இருக்கிறோம். பாஸ்டர் கிடியன் நாளில் செய்து முடியாக அவர் முன்வைக்கிறேன். நாம் ஜெப சிந்தையோடு இருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். பாஸ்டர் கிடியன் இந்த நேரத்தை அவர்கள் கொடுக்கிறேன். தேவ செய்து முடியாக ஆண்டவர் வல்லமையாக தாசரை பயன்படுத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த மேலான நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 3ஆம் நாள் புது வாழ்வு நற்செய்தி கூட்டத்திலே எங்களோடு இந்த இணையதளத்தின் மூலமாய் கலந்திருக்கிற உங்கள் யாவரையும் மீண்டுமாய் அன்பராம் இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்பிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த 2 தினங்களும் தேவன் நம்மை ஆச்சரியமாக அவருடைய சத்தியத்தை கொண்டு நம்ம வழி நடத்தினார். நேற்று தினத்திலே ஒரு சத்தியத்தை நாம் படித்தோம். தேவனுடைய வருகைக்கு முன்பாக இந்த உலகத்தில் நடைபெற வேண்டிய ஒரு சில அடையாளங்களை தேவன் அங்கே அவருடைய சீஷர்களாகிய அவருடைய பிள்ளைகளாகிய சீஷர்களுக்கு அங்கு அறிவித்தார். அந்த அடையாளங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. என்னென்ன அடையாளங்கள், அவருடைய அடையாளங்கள் என்ன என்பதை மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் அதை பார்த்தோம். இன்றைக்கும் நாம் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். அதை தொடர்ந்து நாம் படிக்க இருக்கிறோம். நித்திய சுவிசேஷம் என்றால் என்ன? வேதாகமத்தில் வெளிப்படுத்தின புஸ்தகம் அதில் ஒரு தேவன் ஒரு 3 தூதனின் தூதை வைத்திருக்கிறார். அந்த தூது அவைகள் எவை என்பதை நீங்கள் நானும் படிக்க இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நான் சற்று பார்ப்போமானால், ஒவ்வொரு நாட்களும் தொலைக்காட்சி பெட்டியிலும் செய்தித்தாள்களையும் வாசிக்கும் போது அங்கு பிரேக்கிங் நியூஸ், அவசர செய்திகள் ஒவ்வொரு நாட்களும் அதிகரித்தே கொண்டுதான் இருக்கிறது. கொலை, விபச்சாரம், கொள்ளை நோய், தீ விபத்து, அங்கு வெள்ளப்பெருக்கு, இப்படியாக விபத்து, இப்படியாக அநேக பிரேக்கிங் நியூஸ், அவசர செய்திகளை ஒவ்வொரு நாட்களும் நாம் அதிகமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நாம் படிக்கவும் செய்கிறோம். இதை நாம் படித்து கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கேள்வி வருகிறது. இந்த உலகத்துடைய எதிர்காலம் என்ன? நம்முடைய எதிர்காலம் எப்படியாக இருக்க போகிறது? நம்முடைய பிள்ளையுடைய எதிர்காலம் நாட்களிலே இந்த உலகம் எப்படியாக இருக்க போகிறது என்ற ஒரு கேள்வி ஒவ்வொருடைய இருதயத்திலும் தோன்றுகிறதாக இருக்கிறது. அந்த கேள்வியோடு இந்த நாளிலே நமக்கு அதற்கு பதில் தரும்படியாக இந்த உலகத்தின் எதிர்காலத்துடைய நமக்கு நம்பிக்கை என்ன, நமக்கு நம் கிறிஸ்துவை அறிந்திருக்கிற நமக்கு என்ன நம்பிக்கை இருக்கிறது என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ 360 என்கிற இந்த நிகழ்ச்சிகள், ஆராதனைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நமக்கு
எனவே அதன் மூலமாக இந்த நாளிலே நீங்கள் நானும் சத்தியத்தை இதனாலே படிக்க இருக்கிறோம். தீர்க்க தரிசனங்களை, வேத தீர்க்க தரிசனங்களை திறந்தல் என்ற ஒரு பகுதியை நாம் படித்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளுக்கும் படிக்க இருக்கிறோம். இன்றைய நாளிலே ஆண்டவர் நம்மோடு இடைபடும்படியாய் நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய பாதத்தில் மீண்டுமாக நாங்கள் அமர்ந்திருந்து சத்திய வார்த்தைகளை படிப்பதற்கு எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. அன்புள்ள ஆண்டவரே, இந்த இணையதளத்தின் மூலமாக இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டு தேவ சத்தியத்தை கேட்கும்படியாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இதயத்தில் கர்த்தர் பேசும்படியாக சொல்லுகிறோம். ஆண்டவரே, அடியாருடைய வார்த்தை அல்ல, அடியாருடைய ஞானம் அல்ல, ஆண்டவர் உம்முடைய சத்தியத்தை நீர் எங்களுக்கு தாருங்க. நாங்கள் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எந்த சத்தியத்தை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசிக்க வேண்டுமோ, அதன்படி நடக்க வேண்டுமோ, அப்படிப்பட்ட சத்தியங்களை எங்களுக்கு தரும்படியாக சொல்லுகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் சுவாமி, உம்முடைய பாதத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய காலகட்டத்தில் அநேக கிறிஸ்தவருடைய எண்ணத்திலே ஒரு தவறான ஒரு எண்ணம் காணப்படுகிறது. வேதாகமத்தை படிக்கும் போது, சற்று அங்கிங்கமா திறந்து படிக்கும் போது அவர்களுக்கு அதிகமாக பிடித்த வேத பகுதியை வாசிக்கிறார்கள். அதே போல ஒரு குறிப்பிட்ட சுவிசேஷ புத்தகங்களை அவர்கள் மேன்மையாக கொண்டு வாசிக்கிறார்கள். ஆனால் தீர்க்க தரிசன புத்தகங்களை வாசிக்கும் என்றால் அது சற்று கடினமாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஏனென்றால் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வது கடினமாக இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் சுவிசேஷ புஸ்தகத்தையும் ஆசீர்வாதம் நிறைந்த சில அதிகாரங்களையும் அங்கே வாசித்து கடந்து செல்வது வழக்கம். இந்த வேதாகமத்திலே மிக முக்கியமாக கடைசியாக ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. அது வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் என்று பார்க்கிறோம். இந்த வெளிப்படுத்தப்பட்ட விசேஷம் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்க உங்களுக்கும் எனக்கும் நம்ம அனைவருக்கும் ஏற்ற ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆனால் இந்த புஸ்தகத்தை அநேகர் என்ன எண்ணிக்கொள்கிறார்கள் என்றால், இது மறைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். இந்த புஸ்தகங்களுடைய செய்திகள் மறைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். இது நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியாது, இது நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, இயலாது என்ற ஒரு சூழ்நிலையை அவர்கள் இதயத்திலே போட்டு இந்த புஸ்தகத்தை படிக்கிறதே இல்லை, இது புரிந்து கொள்கிறதே இல்லை. ஆனால் இந்த புஸ்தகம் இது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று அதனுடைய புஸ்தகத்துடைய டைட்டிலே நமக்கு கூறப்படுகிறது. மறைக்கப்பட்ட புஸ்தகம் அல்ல, இது வெளிப்படுத்தப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று பார்க்கிறோம். எனவே இந்த புஸ்தகத்தை நாம் படிக்க வேண்டும். எதற்காக படிக்க வேண்டுமானால், இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் எப்படியாக வாழ வேண்டும் என்பதை, என்னென்ன காரியங்கள் நடக்கப் போகிறது என்பதை மிகவும் தெளிவாக இந்த புஸ்தகத்திலே நீங்கள் நானும் அங்கே படிக்க முடியும். இந்த கடைசி நாட்களில் ஆண்டுடைய வருகைக்கு முன்பாக ஆண்டவராகிய கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக இரண்டாம் முறையாக இந்த உலகத்துக்கு வருகை முன்பாக ஒரு சில அடையாளங்களை நேற்று தினத்திலே நாம் படித்தோம். அதில் ஒரு அடையாளம் என்னவென்றால், அங்கே மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 24 அதிகாரம் 14வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்குமுள்ள சகல ஜாதியாருக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியம் தெளிவாக சொல்கிறது, இந்த கடைசி நாட்களில் இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் இது பறைசாற்றப்பட வேண்டும். இது பூலோகம் எங்கும் உள்ள ஒவ்வொரு மூலை முடுக்குகளும் இது சென்றடைய வேண்டும். எல்லா ஜாதியாருக்கும் இது பிரசங்கிக்கப்பட வேண்டும் இந்த சுவிசேஷம் என்று, அப்பொழுதுதான் முடிவு வரும் என்று தேவன் அவருடைய சீஷர்களுக்கு அங்கு விவரித்தார். எனவே இந்த நாட்களில் அப்படி இந்த சுவிசேஷம் போய்கொண்டிருக்கிறதா என்று பார்ப்போமானால், நிச்சயமாகவே இந்த சுவிசேஷம் மிக வேகமாக பரவிக்கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கு இந்த கொரோனா நாட்களில நம் ஊரடங்கு நிமித்தமாக வீடுகளில் இருந்தோம். 144 இந்த லாக்டவுன் நம்ம அங்கே அநேகமாக வீடுகளில் நம்ம இருந்துட்டு இருந்தோம்.
அந்த நாட்கள்ல சுவிசேஷம் போயிச்சா அப்படின்னு சொன்னா நிச்சயமாகவே இதை போன்று காணொளி மூலமாக யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இப்படியாக இருக்கிற இந்த இணையதளத்தின் மூலமாக அநேக பிள்ளைகளை இது இந்த சுவிசேஷம் சென்றடைந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த காலத்திலும் அந்த நோக்கத்தோடு தான் இப்படிப்பட்ட ஆராதனைகளை நடத்தும்படியாக நமக்கு அங்கே ஒரு அறிவுரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சுவிசேஷம் மிக வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு சம்பவத்தை நான் படிக்க முடிந்தது. பார்பி என்கிற ஒரு பெண் ஆப்பிரிக்கா நாட்டிலே ஒரு தனிக்கப்பட்ட ஒரு இடத்திலே அங்கு வசித்துக் கொண்டிருந்தார். அப்படி வசித்துக் கொண்டிருக்கிற நாட்களில் ஒரு நாள் இந்த பெண்மணியுடைய மொபைல் போன்ல ஒரு ஆடியோ மெசேஜ் ஒன்று வந்தது. அங்க அந்த தேவ செய்தியை அந்த ஆடியோ தேவ செய்தியை அவர் கேட்க தொடங்கினார். அதை கேட்ட மாத்திரத்திலே அவருடைய வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ஏன் எப்படி அந்த மாற்றம் ஏற்பட்டது என்றால், அந்த செய்தியை கேட்ட பிற்பாடு அந்த பெண்மணி தன்னுடைய இதயத்தில் உணர்ந்து கொண்டாங்க. என்ன சொன்னா, இந்த செய்தி ஒரு 3 செய்தியை பற்றி அங்கே அவர்கள் படித்தார்கள். அந்த செய்தி இந்த கடைசி நாட்கள்ல இது மிகவும் அவசியமான ஒரு செய்தி. அவசரமாக மிக வேகமாக அநேக பிள்ளைகளுக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு செய்தி என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். எனவே அந்த உணர்த்தல் மூலமாக இவர்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டது. இந்த செய்தி அவங்க கேட்டுட்டு அவங்களால சும்மா இருக்க முடியல. அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய கிராமத்துல இருக்கிற அங்க ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த செய்தியை கொண்டு சொன்னார்கள். இப்படியாக வேதாகம் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படியாக தேவனுடைய செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று இந்த செய்தியை வேகமாக பரப்பி கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே அந்த கிராமத்தின் மக்களும் இந்த செய்தியை கேட்டு இன்னும் அதிகமாக இந்த செய்தியை கேட்க வேண்டும் என்று அங்கு அநேக வேறு வாஞ்சியாக இருப்பதையும் அங்கு உணர முடிந்தது. பிற்பாடு நாள் போக போக இவங்க என்ன பண்ணாங்க சொன்னா, ஒவ்வொரு அந்த கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு மக்களும் குழுவாக கூடி மரங்களுக்கு கீழே இல்ல ஏதாவது ஒரு இடத்துல நல்ல ஒரு பகுதியான ஒரு இடங்கள்ல இருந்து வேத பகுதியில ஆராய்ந்து படிக்கிறதுக்கு அவங்க தொடங்கினாங்க. இப்படியாக அவங்க படித்துக் கொண்டிருந்தாங்க. ஒரு நாள் இந்த பெண்மணி தன்னுடைய வீட்டுக்குள்ள வேலை செய்து கொண்டே அப்படியே இருந்து கொண்டிருந்த நேரத்துல திடீரென்று ஒரு சத்தம் வீட்டுக்கு வெளியாக ஒரு பெரிய ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது. அநேக ஜனங்கள் இருப்பது போன்ற ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. எனவே இந்த பெண்மணி மெதுவாக வெளியே வந்து வீட்டின் வெளியே வந்து பார்க்கும்போது அறிமுகம் இல்லாத அநேக ஒரு நபர்கள் அங்கு கூடி இருந்ததை அவர்களால் பார்க்க முடிந்தது. அவர்களால் நம்ப முடியல. என்ன சொல்லி பார்த்தா, அவங்க வந்து அங்க ஒருத்தர் அங்க அந்த கூட்டத்தில் இருந்து ஒரு நபர் முன்பாக வந்து தன்னை அறிமுகம் செய்தார். என்னுடைய பெயர் ஊபா என்று அறிமுகம் செய்து, நான் இப்படியாக இந்த பகுதியிலிருந்து வந்திருக்கிறேன் என்று அறிமுகம் செய்தார். என்னோடு சேர்ந்து நாங்கள் 50 பேர் இந்த இடத்துல வந்திருக்கிறோம். நாங்கள் நீங்க சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த செய்தியை இன்னும் அதிகமாக கற்றுக்கொள்ளணும் என்று ஆசையோட வந்திருக்கிறோம். நீங்க எங்களுக்கு இந்த செய்தியை சொல்லி தருவீங்களா? இந்த செய்தியை நாங்க கேட்பதற்காக எத்தனை கிலோமீட்டர்ல வந்திருக்கோம் சொன்னா 37 மைல்ஸ், அதாவது 60 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து நாங்கள் இந்த செய்தியை கேட்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த செய்தியை நீங்கள் பகிர்ந்து தருவீங்களா, எங்களுக்கு சொல்லி தருவீங்களா என்று கேட்டார்கள். இவங்களும் சந்தோஷமா ஆச்சரியப்பட்டு உடனே அந்த கூடி வந்தவர்களுக்கு அந்த செய்தியை சொல்ல தொடங்கினார்கள். பிற்பாடு அவருடைய வாழ்க்கையில அந்த பார்பி என்கிற அந்த பெண்ணும் அவருடைய கணவனார் இருவரும் சேர்ந்து ஒரு ஆலயத்தை கட்டி அங்கு வாரந்தோறும் அங்கு அநேக 100க்கும் மேற்பட்ட ஜனங்கள் அங்கு கூடி வந்து தேவனுடைய செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியம் பரவி கொண்டிருக்கிறது. இந்த சுவிசேஷம் மிக வேகமாக இது ஒவ்வொரு இடத்திற்கும் சென்று கொண்டுதான் இருக்கிறது. ஏனென்றால் இந்த சத்தியம் எதற்காக சொல்லப்பட வேண்டும்? ஏன் இப்படிப்பட்ட சத்தியம், இந்த சுவிசேஷம் அநேக இடங்களில் இவ்வளவு வேகமாக பரவி கொண்டிருக்கிறது என்றால், தேவன் நம்மை வைத்திருக்கிற அன்பின் நிமித்தமாக, நாம் காக்கப்படும்படியாக, நாம் ரட்சிக்கப்படும்படியாக இந்த சுவிசேஷம் மிக வேகமாக ஒவ்வொரு நபரையும் இதை சந்தித்துக் கொண்டே இருக்கிறது.
பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறாரு அங்க நம்ம பார்க்க முடியும். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 3ஆம் அதிகாரம் 16வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். ஏன் அப்படி சொன்னா, நீங்க நான் கெட்டு போகாதபடிக்கு யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறோமோ, யாரெல்லாம் அவரை நம்பி இருக்கிறோமோ, நீங்க நான் அவரை கெட்டு போகாதபடிக்கு ஆண்டவர் பிதாகிய தேவன் அவருடைய குமாரனாகிய அந்த கிறிஸ்துவை நமக்காக அவர் தந்திருக்கிறார். எவ்வளவு தூரத்திற்கு அவர் மேல் நம்மேல் அவர் அன்பு உள்ளவராக இருக்கிறார். ஏன் இயேசு தன்னுடைய ஜீவனை நமக்காக தர வேண்டும்? ஏனென்றால் அவர் அளவுக்கு அதிகமாக அன்பு நம்மேல் வைத்திருக்கிறார். எனவே அவர் தன் ஜீவனை தரும்படியாக இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். ஏன் கிறிஸ்து மரிக்க வேண்டும்? அவர் அன்பு வைத்திருக்கிறது சரிதான். ஏன் கிறிஸ்து நமக்காக மரிக்க வேண்டும் என்று ஒரு கேள்வி இருக்குமானால், அங்கு ரோமர் எழுதிய நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதிய நிருபம் 6ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்திலே அங்க எழுதும் போது அங்கு பார்க்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். ஏன் ஆண்டவர் தன்னுடைய ஜீவனை தர வேண்டும்? ஏன் அவர் இந்த உலகத்திற்கு அவர் வர வேண்டும் என்றால், நம் பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த உலகமானது இங்கே சாத்தான் மூலமாக வஞ்சிக்கப்பட்டு பாவத்தில் நிறைந்ததாக இருக்கிறது. அந்த பாவத்தின் மூலமாக ஒவ்வொரு நாட்களும் மரணம் இந்த பூமியை ஆண்டு கொண்டிருக்கிறது. மரணம் ஒவ்வொரு நபரையும் அது சந்தித்துக் கொண்டிருக்கிறது. இந்த மரணத்திலிருந்து, நித்திய மரணத்திலிருந்து உங்களை என்னை மீட்டு நித்திய வாழ்வை தரும்படியாக, அந்த பாவத்திலிருந்து உங்களை மீட்கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். இது அவரால் நமக்கு கிடைக்கப்பட்ட அன்பின் நிமித்தமாக கிடைக்கப்பட்ட பரிசு. இயேசு பாவம் அறியாதவராக இருந்தார். இருந்த போதிலும் நம்முடைய பாவங்களை அவர் சுமந்து நமக்காக அவர் ரத்தம் சிந்தினார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வாக்கியம், 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 21வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். பாருங்க, கிறிஸ்து பாவம் அறியாதவர், ஆனால் நமக்காக பாவமாகினார் என்று பார்க்கிறோம். நமக்காக நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து அவர் நமக்காக அவர் ஒரு பாவமாகினார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படியானால் ஆண்டவர் எவ்வளவு தூரத்துக்கு நம்மேல் அன்பாயிருக்கிறார், எவ்வளவு நேசிக்கிறவராக இருக்கிறார், எவ்வளவு தூரத்துக்கு நம்மேல் அக்கறை காட்டுகிறவராக இருக்கிறார். நாம் எந்த விதத்திலும் மாட்டு போகாதபடிக்கு நாம் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினால், அவர் நமக்காக அவர் மரித்து அவருடைய ஜீவன் நிமித்தமாக நமக்கு பாவத்திலிருந்து விடுதலை என்பதை நீங்கள் நானும் பார்க்க முடியும். என்னைக்காவது நம்ம சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? இந்த பாவத்துடைய கொடூர தன்மை, இந்த பாவத்துடைய அந்த கனம், அதாவது வெயிட் எவ்வளவு தூரத்துக்கு இருக்குதுன்னு நம்ம என்னைக்காவது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? கிறிஸ்துவானவர் நம்முடைய பாவத்தை அவர் மேல் சுமந்து கொண்டவராக அந்த கெத்செமனே தோட்டத்துக்குள்ளாக அவர் உலாவி அப்படியாக ஜெபிக்க வரும்போது அவளை எவ்வளவு தூரத்திற்கு அந்த பாவம் அவரை அடித்தது, எவ்வளவு தூரத்திற்கு இந்த பாவம் அவரை கஷ்டப்படுத்தியது, யோசித்து பார்த்திருக்கிறோமா? அந்த பாவத்தின் கொடூர தன்மை கிறிஸ்துவ என்ன செய்ய வச்சுட்டு பாருங்க. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 39ஆம் வாக்கியத்தை வாசிக்கும் போது, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு தூரத்திற்கு ஆண்டவரால் தாங்க முடியாத அளவுக்கு நம்முடைய பாவம் கொடூரமாக இருந்தது. ஆனால் அதை அவர் சுமந்தவராக பிதாவோட கேட்கிறாரு, அழுகையோடு கேட்கிறாரு. அவர் ஜெபிக்கும் போது வேர்வையும் ரத்தமும் சிந்த அவர் ஜெபிக்கிறார். அந்த பாவத்தின் வேதனை எவ்வளவு கொடூரமாக இருந்திருக்கிறது சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? நாம் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் இந்த பாவத்தின் கொடூரத்தன்மை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது, எவ்வளவு கிறிஸ்துவை வேதனைப்படுத்துகிறதாக இருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா விதமான பாவத்தின் கொடூரத்தன்மையும் அவர் நம்மை ஏற்றுக்கொண்டார். அவர் நமக்காக அவர் மேல் அவர் எதை ஏற்றுக்கொண்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பழைய ஏற்பாட்டு காலகட்டத்தில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேலர்கள் இந்த பாவத்திற்காக என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா பலிகளை செலுத்தினார்கள். பாவத்திலிருந்து அவர்கள் விடுபடுவதற்கு, பாவத்திலிருந்து அவர்கள் அந்த பாவ சூழலிலிருந்து அவர்கள் விடுபட்டு வருவதற்கு அவர்கள் பலிகளை செலுத்தினார்கள். எல்லா பலிகளும் அது யாரை குறித்தது என்றால் கிறிஸ்துவை அது குறித்ததாக இருந்தது. அது பழைய பாட்டு புத்தகத்தில் நாம் படிக்க முடியும். அங்கே ஆசரிப்பு கூடாரத்தை நாம் படிக்க முடியும். இந்த பரலோகத்தினுடைய ஆசரிப்பு கூடாரத்தில் சாயலாக இருக்கப்பட்ட இந்த பூலோகத்தின் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்யப்பட்ட ஒவ்வொரு ஆராதனையும், செய்யப்பட்ட ஒவ்வொரு நிகழ்வும் அது கிறிஸ்துவை மையப்படுத்தியதாக இருந்தது. அந்த நாட்கள்ல பலிகளை செலுத்தினார்கள். இன்றைக்கு கிறிஸ்து நமக்காக அவர் பலியானார். அவர் நமக்காக பலியானார். அவர் அவருடைய சித்தம் அல்ல, பிதாவை சித்தத்தின்படி தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் நானும் இந்த பாவத்திலிருந்து ஜெயிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று வேதாகமத்துல ஆண்டவர் நமக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார். அங்கே மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் நான் படிக்கும் போது கிறிஸ்துவானவர் ஞானஸ்நானம் பெற்ற பிற்பாடு அங்கே வனாந்தரத்திற்கு சென்று அங்கே உபவாசத்து நாட்கள் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அந்த நாட்களில் இருந்து முடித்த பிற்பாடு இங்கு சத்துருவாகிய சாத்தானவன் கிறிஸ்துவை சோதிக்க போகிறான். அங்க சென்று அவன் ஒரு சில காரியங்களை அது செய்கிறான். ஆனால் ஆண்டவர் எப்படி அதை ஜெயம் கொண்டார், எப்படி அதை முறியடித்தார் என்றால் வசனத்தின் மூலமாக எடுத்து சாத்தானை முறியடித்தார். இன்னைக்கு சாத்தானுடைய வாழ்க்கையில சோதனை கொண்டு வரும்போது பாவத்தின் அந்த டெம்டேஷன், அந்த சோதனையை கொண்டு வரும்போது நாம் எப்படியாக சாத்தானை ஜெயம் கொள்ள வேண்டுமானால் நம்முடைய வாழ்க்கையில வசனங்களை அதிகமாக படித்தவர்களாக இருந்து அந்த வசனத்தின் மூலமாக கிறிஸ்து எப்படி சாத்தானை ஜெயம் கொண்டாரோ அதே போல நீங்கள் நானும் ஜெயம் கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நானும் பார்க்கிறோம். இங்கு மார்ட்டின் லூதர் அழகாக ஒரு வரி அங்கு எழுதுகிறார். He has made his righteousness my righteousness and my sin his sin. If he has made my sin to be his sin, then I do not have it and I am free. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, மாற்றுதல் எழுதும்போது சொல்றாரு, அவருடைய அந்த நீதி எனக்கு கிடைக்கும்படியாக செய்தார். என்னுடைய பாவத்தை அவர் சுமந்தார். அவர் அப்படி சுமந்த நிமித்தமாக அவர் நம்முடைய பாவத்தை அவர் ஏற்றுக்கொண்ட நிமித்தமாக இனிமேல் நான் கவலைப்பட போவதில்லை. நான் இப்ப எப்படி இருக்கிறேன் சொன்னா அதை விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று அங்கு அருமையாக எழுதியிருக்கிறார். இந்த கடைசி நாள் காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்கள் நானும் வேதாகமத்தில் கூறப்பட்டுள்ள பல அடையாளங்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த கடைசி நாட்கள ஆண்டவர் சொல்லப்பட்டிருக்கிற இந்த மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 24ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பல அடையாளங்களை நாம் ஒவ்வொரு நாட்களும் அங்கே பார்த்து கொண்டிருக்கிறோம். நடந்தேறி கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை நீங்கள் நானும் அங்கே படிக்க முடியும். அப்படியானால் இந்த உலகம் இந்த அடையாளங்களை பார்க்கும்போது இந்த உலகம் கடைசியாக ஒரு நித்திய அழிவில் இங்கு போய்கொண்டிருக்கிறது. இந்த உலகம் நித்திய அழிவில் சந்திக்க போகிறது. இந்த சூழ்நிலைகளை நீங்கள் நானும் காக்கும்படியாக, நீங்கள் நானும் பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் பல அடையாளங்களை தந்து இந்த நாட்கள்ல இப்படியாக இருக்கும் என்ற அடையாளம் தந்தது. எதுக்காக சொன்னா நீங்கள் நானும் அவரோடு நாம் நெருங்கி சேர வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் நெருங்கி சேர்வதற்காக நாம் மீட்கப்படும்படியாக தான் இந்த அடையாளங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அடையாளம் கொடுத்த பிறகு நம்ம இன்னும் உணரல அப்படின்னு சொன்னா அந்த வரப்போகிற அழிவுக்கு நீங்களும் நானும் தப்ப முடியாது. அங்கே பழைய ஏற்பாடு காலத்துல நோவோடைய காலத்துல பாக்குறோம்.
அங்கே நோவுடைய காலத்துல பார்க்கும்போது அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில பாவ சூழ்நிலை மூழ்கி இருக்கிற நாட்கள்ல கிறிஸ்து அங்க ஆண்டவர் அந்த நோவை பார்த்து பேழை செய்யும்படியாக சொல்கிறார். 120 வருஷங்களாக அந்த நோவா பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். என்ன பிரசங்கம் சொன்னா, வரப்போகிற அழிவை குறித்து அங்கே எச்சரித்து பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். நீங்கள் எல்லாம் மீட்கப்பட வேண்டும் என்று அங்கே எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல அது வேதாகமத்தில் மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்தில் படிக்கும் போது நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்கள் நடக்கும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதே அப்படியானால் இந்த உலகத்துல பேரழிவாக வரப்போகிற ஒரு நித்திய அழிவுக்கு நீங்கள் நான் காக்கப்படும்படியாக அங்க நோவுடைய காலத்துல நோவா 120 வருஷம் எப்படி எச்சரிப்பின் செய்தி கொடுத்து கொண்டிருந்தாரோ அதே போல இந்த நாட்களிலும் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக இந்த நாளிலே செய்தி கொடுக்கப்பட்டுதான் இருக்கிறது. எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டுதான் இருக்கிறது. அந்த 120 வருஷமும் நோவுடைய காலத்துல 120 வருஷமும் அங்கு இரக்கமாக இருந்தார் ஆண்டவர். அவர் கிருபை உள்ளவராக இருந்தார், அன்பு காட்டினார். என்னுடைய பிள்ளைகள் மாண்டு போக கூடாது என்று அவருடைய விருப்பம், அவரை அழிக்க வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் அல்ல. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஜலம் அவர்களை வாரிக்கொண்டு போகும் அளவு, அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் அவங்க என்ன பண்ணலையா, உணராது இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் இந்த காலத்தை அடையாளங்களை உணர்ந்த பிள்ளைகளாக இந்த எச்சரிப்பின் செய்தி ஒவ்வொரு நாட்களும் கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கையில உணர்வு உள்ள இருதயம் இருக்கிறதா, நம்ம உணர்ந்து கொண்டிருக்கிறோமா, நாம் மனமாற வேண்டும் என்ற உணர்வுகள் நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கிறதா? அதே போல யோசேப்புடைய காலகட்டத்துல அங்கே 7 வருஷம் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்சத்துக்கு முன்பாக 7 வருஷத்துக்கு முன்பாகவே ஆண்டவர் யோசேப்புக்கு அங்கே வெளிப்படுத்தினார், இப்படி ஒரு பஞ்சம் வரப்போகிறது. ஆண்டவர் சும்மா எதையும் எடுத்த உடனே செய்வது இல்லைங்க, அங்க எச்சரிப்பின் செய்தி கொடுத்துதான் ஒரு காரியத்தை அங்க செய்கிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் பாதுகாக்கப்படும்படியாக, நீங்களும் நானும் அந்த பஞ்சத்திலிருந்து அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக அப்படிப்பட்ட செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவானவர் இந்த உலகத்துக்கு முதல் முறையாக வருவதாக அங்கு ஜான் தி பேப்டிஸ்ட், அதாவது யோவான் ஸ்நானகன் இயேசுடைய வருகை ஆயத்தப்படுத்தும்படியான முதல் வருகையை ஆயத்தப்படுத்தும்படியான செய்தியை அங்கே வல்லமையாக அங்கே கொடுத்து கொண்டிருந்தார். வேதம் சொல்லுகிறது, வனாந்தரத்தில் கூப்பிட சத்தமாய் இருக்கிறேன் என்று அங்கே யோவான் ஸ்நானகன் சொல்கிறார். எனவே இந்த நாட்களில் வனாந்தரத்தில் கூப்பிடுகிற சத்தமாக இன்றைக்கு நாட்களில் ஒவ்வொரு இடங்களிலும் எச்சரிப்பின் செய்தி போய்கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த எச்சரிப்பின் செய்தி கேட்ட நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் உணர்வு உள்ள இருதயம் இருக்கிறதா? நாம் உணர்ந்திருக்கிறோமா? இன்றைய காலகட்டத்தில் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வரப்போகிற அழிவிலிருந்து நீங்கள் நானும் பாதுகாக்கும்படியாக இந்த வேதாகமத்திலே எச்சரிப்பின் செய்தி நமக்கு தந்திருக்கிறார். நோவாவுடைய காலத்திலே எப்படி ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டதோ அதே போல இந்த நாட்களிலே நீங்கள் நானும் வரப்போகிற பேரழிவிலிருந்து பாதுகாக்கப்படும்படியாக, மீட்கப்படும்படியாக ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அது எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல, வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்துல. அதுதான் இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் என்ன சொல்லிக் கொள்றாங்க அப்படின்னு சொன்னா, அதெல்லாம் வேண்டாம், அது மறைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். ஆனால் எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் அங்கு வைத்திருக்கிறார். இந்த கடைசி நாட்களில் நீங்கள் நான் எப்படியாக வாழ வேண்டும் என்ற ஒரு எச்சரிப்பின் செய்தியை, நீங்கள் நான் உணர்ந்து கொள்ளத்தக்கதான ஒரு எச்சரிப்பின் செய்தியை ஆண்டவர் அந்த பகுதியிலே அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே அவர் வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் நான் உணர்ந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கவனத்தை வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலிருந்து நாம் ஒரு சில வசனங்களை வாசித்து அதிலிருந்து நாம் இந்த நாளிலே முக்கியமான ஒரு எச்சரிப்பின் செய்தியை நானும் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். வெளிப்படுத்தல் விசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான்.
இந்த பகுதியிலே 14ஆம் அதிகாரம் 6ல இருந்து 12 வசனங்களை நாம் வாசிக்கும் போது இந்த கடைசி நாட்களில் நீங்கள் நானும் அந்த அழிவிலிருந்து மீட்கும்படியாக ஒரு முத்தூதின் சுவிசேஷம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அங்கே ஒரு தூதன் வானத்தில் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் அடைகிற சகல ஜாதிக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காருக்கும் ஜனக்கூட்டத்திற்கும் அறிக்கத்தக்க நித்திய சுவிசேஷமாக இருந்தது. அப்படியானால் இந்த சுவிசேஷம் ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்தாருக்கு மட்டுமல்ல, இந்த சொல்லப்பட்ட இந்த தூதின் முதல் தூது ஏதோ ஒரு ஜனக்கூட்டத்தார் இல்ல இந்த திருச்செவியார் அப்படி என்று அல்ல, இது எல்லாருக்கும், பூமியில் வாசம் அடைகிற சகல ஜாதியாருக்கும் கோத்திரத்தாருக்கும் பாஷைக்காரருக்கும் ஜனக்கூட்டத்தாருக்கும். இது யாருமே இந்த சுவிசேஷம் யாருக்கு விதிவிலக்காகவே இல்லை, எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் உள்ளது. ஏன் இந்த சுவிசேஷம் என்று நீங்கள் நானும் பார்ப்பானால், எதற்காக இந்த சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், அங்கே 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3வது வாக்கியம் 4வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியத்தின்படியே நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியத்தின்படியே 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. அப்படி சுவிசேஷம் என்றால் என்ன என்று பார்ப்பானால், கிறிஸ்து நமக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்த அந்த செய்திதான் சுவிசேஷம். அப்படியானால் இந்த சுவிசேஷத்திலே ஒரு சில காரியங்கள் அடங்கி இருக்கிறதை நீங்கள் நானும் பார்க்க முடியும் இந்த வசனத்தை மூலமாக. முதல் என்ன அப்படின்னு சொன்னா, Christ Jesus died for us. கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்று அது ஒரு நற்செய்தி. கிறிஸ்து நமக்காக மரித்தார் என்பது ஒரு நற்செய்தியாக இருக்கிறது. அவர் நமக்காக மரித்தவராக இருக்கிறார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தவராக இருக்கிறார். அங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வாக்கியமும் 9வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 8ஆம் அதிகாரம் 8வது வாக்கியம் 9வது வாக்கியம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு, ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியையினால் உண்டானதல்ல. என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த சுவிசேஷம், இது ஆண்டவர் நமக்காக மரித்த இந்த கிருபையின் காரியம், இது நம்மால் உண்டான காரியம் அல்ல. நாம் மீட்பு அடைவதற்கு இது நாம் செய்கிற இந்த கிரியையினால அல்ல, இது தேவனுடைய ஈவாக இருக்கிறது. இது தேவன் நமக்கு தந்த ஒரு பரிசாகவே இருக்கிறது. இரண்டாவது என்ன அப்படி சொன்னா, இந்த சுவிசேஷத்துல இருக்கிற இன்னொரு சுவிசேஷம் என்ன அப்படி சொன்னா, கிரைஸ்ட் lived a perfect life. கிறிஸ்து ஒரு பரிபூரண வாழ்க்கையை வாழ்ந்தார். அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலே ஒரு பூரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி நமக்கு அங்கே பரமேறி சென்றிருக்கிறார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்து பரிபூர்ண வாழ்க்கை ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது. மூணாவது என்ன சொன்னா, கிரைஸ்ட் rose from the dead. அதாவது கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். இன்னைக்கு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்த தேவனாய் இருக்கிறார். எனவே அது நமக்கு ஒரு குட் நியூஸ், ஒரு சுவிசேஷமாக, அது நல்ல செய்தியாக, நற்செய்தியாக இருக்கிறது. அடுத்து என்ன சொன்னா, கிரைஸ்ட் ஜீசஸ் ascend to the Father. இயேசு பிதாவிடத்துக்கு பரமேறினார். இன்றைய அநேக ஜனங்க இருக்கிறாங்க, இன்றைக்கு அநேக பேர் பெற்ற அநேக ராஜாக்கள் வாழ்ந்துக்கிறாங்க, பயங்கர பிரபலம் ஆகிய அநேகர் வாழ்ந்துக்கிறாங்க இந்த உலகத்துல. மாபெரும் அலெக்சாண்டர், நெப்போலியன், ஹிட்லர், நேபுகாத்நேச்சர், இப்படியாக நாம் சொல்லிக் கொண்டிருக்கலாம். அநேக ராஜாக்கள் பேர் சிறந்தவர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மரித்தார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்திருக்கிறார்கள் என்றால் இல்லை. உயிர்த்தெழுந்த ஒரே ஒரு தேவன்,
நம் ஆண்டவராகிய கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பாக ஆண்டவர் நமக்காக மரித்து, நம்முடைய பாவங்களுக்காக மரித்து அவர் உயிர்த்தெழுந்த ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இங்கு நாம் இரண்டாவதாக நாம் அங்க பார்க்க முடியும். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் உங்களுடைய கவனத்தை இரண்டாவது நான் எழுதுறேன். வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம் வாசிக்கும் போது, மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து, இந்த சுவிசேஷத்துல கொடுக்கப்படுகிற எச்சரிப்பின் செய்தி என்ன அப்படின்னு சொன்னா, முதல் தூதுல தேவனுக்கு பயந்து, fear God. தேவனுக்கு பயப்படுதல் என்றால் என்ன? ஒருவேளை நம்மளை அடித்துவாரா, நம்மளை தண்டித்து விடுவாரா என்ற ஒரு பயம் நமக்கு இருக்கணுமா, இல்லது இது வேறு ஏதாவது விதமான ஒரு பயத்தை இது சொல்கிறதா என்று பார்த்தால், அங்கே பிரசங்கி சகத்திலே பிரசங்கி 12ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக, தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கை கொள்ளுங்கள், எல்லா மனுஷருக்கு மேலும் விழுந்த கடமை இதுவே. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிறது என்றால் என்ன என்று நீங்கள் நான் சற்று பார்ப்போமானால், இங்கே வேதம் சொல்கிறது தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள், எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயப்படுவது என்றால் அவருடைய கற்பனையை நாம் கை கொள்கிறதாம். அவருடைய கற்பனையை நாம் கை கொண்டு வாழ்வதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அதுதான் அந்த முத்தூதின் அந்த செய்தியிலே அங்கே முக்கியமாக சொல்லப்பட்ட ஒரு முதல் தூதின் செய்தி என்னன்னா, fear God. தேவனுக்கு பயந்து. வாழ்க்கையில தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்குதா? கட்டளைகளை நாம் கைப்பற்றி நடக்கிற ஒரு நம்முடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதா? அங்கே நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, என் மகனே என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவுது. பாருங்க, நம்முடைய இருதயத்துல ஆண்டவர் நமக்காக தந்த அவருடைய கற்பனை, அவருடைய கட்டளைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறதா? அப்படி இருந்தாதான் நாம் அவருக்கு பயந்து வாழ முடியும். அதான் வேதம் சொல்கிறது, fear God. தேவனுக்கு பயந்து. தேவனுக்கு பயப்படுவது என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம். தேவனுக்கு பயப்படுகிறது அவருடைய கற்பனையை கீழ்ப்படிவதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். இரண்டாவதாக இந்த பகுதியில அங்க பார்க்கும்போது, அங்க வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 12வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, தேவனுடைய கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுவதாகிய பரிசுத்தவானுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். பாருங்க, தேவனுடைய கற்பனைகளை, இயேசு கற்பனைகளையும் இயேசு கிறிஸ்து மேல் விசுவாசத்தையும் காத்துக் கொள்ளுகிறார்கள். நீங்களும் நானும் அந்த கற்பனையின்படி நடக்க வேண்டும் என்று, தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டும் என்று வேதாகமும் நமக்கு எச்சரிப்பை தருகிறது. நாம் பார்க்கிற வேண்டிய முதல் எச்சரிப்பை நான் சொன்னா, இந்த கற்பனையின்படி நாம் நடக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிறது அவருடைய கற்பனையின்படி கீழ்ப்படுகிறது தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம், fear God. அடுத்தது இந்த அதிகாரத்துல வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்துல அடுத்த வாசிக்கும் போது, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள், give glory to God. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவரை நீங்கள் நான் எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்? எப்படி நீங்கள் நான் எப்படி மகிமைப்படுத்தலாம்? அவரை மகிமைப்படுத்துவது என்றால் என்ன என்று நீங்கள் பார்ப்போமானால், அங்கே வேதம் நமக்கு சொல்கிறது, அங்கே 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வாக்கியம் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 31வது வாக்கியத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யுங்கள். வேதம் சொல்கிறது, நீங்கள் புசித்தாலும் சரிதான், நீங்க குடித்தாலும் சரிதான், எதை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில செய்தாலும் சரிதான், ஆனா எல்லாவற்றையும் செய்யும் போது அந்த செய்கை தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்று நீங்கள் நானும் சற்று பார்க்க வேண்டும். அங்கு ரோமர் எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம், ரோமர் எழுதிய நிருபம் 12ஆம் அதிகாரம்
1வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்ய வேண்டிய புத்தி உள்ள ஆராதனை. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் செய்ய வேண்டிய, தேவனுக்கு மகிமைப்படுத்த வேண்டிய காரியம் என்ன சொன்னா, நாம் புசித்தாலும் குடித்தாலும் தேவனுடைய மகிமைக்கு என்ன செய்யணும் அப்படி சொன்னோம்னா, இன்னைக்கு அநேகர் என்ன நினைக்கிறாங்க அப்படி சொன்னா, அப்போ நம்ம எப்படி நடந்துடலாம் நினைக்கிறாங்க, எதையும் நம்ம என்னுடைய சரீரத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. வேதம் சொல்கிறது, அப்படி இருக்க சகோதரி, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் வேதம் சொல்லுது, அங்க 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16, 17 வாசிக்கும் போது என்ன படிக்க முடியும் சொன்னா, நீங்கள் இந்த சரீரம் தேவனுடைய, உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. அப்போ தேவனுடைய ஆலயம் பரிசுத்தம் உள்ளதா இருக்குது. அந்த பரிசுத்த நீங்களால எந்த விதத்திலும் குலைச்சல் ஆக்கிட கூடாது. அந்த பரிசுத்த எந்த விதத்திலும் நாம் பரிசுத்தத்தை நாம் அங்கே தள்ளிவிட வைத்திடக்கூடாது. எனவே நீங்க நானும் சரீரத்தை பரிசுத்தமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். நாம் எடுக்கிற ஆகாரங்கள், நாம் குடிக்கிற ஒவ்வொரு காரியங்களும் தேவனுடைய மகிமைக்கு என்று செய்யப்படணும் அப்படின்னு சொன்னா, இந்த சரீரத்தை கெடுத்துடக்கூடாது. இது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. எனவே நீங்கள் உங்கள் சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகிறேன் என்று பவுல் அங்கே வேண்டுகிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை நாம் எப்படி மகிமைப்படுத்துகிறோம்? நாம் எப்படி தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துகிறோம்? இன்னும் வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 2வது கவனத்தை திருப்புறேன். வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 7வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். என்ன அடுத்த செய்தி என்ன அதுல இருக்கு அப்படின்னு சொன்னா, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறினான். அப்போ இங்க என்ன பார்க்கிறோம் சொன்னா, இன்னொரு காரியத்தை அந்த முதல் தூதிலே அங்கு கூறப்பட்டிருக்கிறது. தொழுகை. யாரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று அந்த செய்தி கிடைக்கும், எச்சரிப்பின் செய்தி வருகிறது. நாம் தேவனை தொழுது கொள்கிறோமா? நாம் எப்படி தேவனை தொழுது கொள்கிறோம்? ஏன் ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வேண்டும்? ஏன் அந்த கிறிஸ்துவை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்றால், வேதம் சொல்கிறது, அங்கே வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு வாசிக்கிறேன், கர்த்தாவே தேவரீர் மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரராய் இருக்கிறீர். நீர சகலத்தையும் சிருஷ்டித்தீர். உம்முடைய சித்தத்தினாலே அவர்கள் உண்டாயிருக்கிறவைகளும் சிருஷ்டிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது என்றார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த உலகம், இந்த உலகத்துல எல்லாமே சிருஷ்டிக்கப்பட்டது அந்த தேவனால். எனவேதான் நீங்கள் நானும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்றால், வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீரூற்றையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள் என்று ஒரு எச்சரிப்பின் செய்தி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் பயப்படுகிறோமா? தேவனுக்கு எப்படி நாம் பயப்படுறோம்? அவருடைய பயப்படுறது என்ன சொன்னா, கற்பனை கைக்கொள்றது. அவரை மகிமைப்படுத்துகிறது என்றால், நாம் குடித்தாலும் புசித்தாலும் எதை சொன்னாலும் தேவனை மகிமைக்கு செய்ய வேண்டும். அப்படி என்றால் நாம் செய்கிற காரியங்கள் தேவனை மகிமைப்படுத்துகிறதா என்று பார்க்க வேண்டும். மூன்றா என்ன அப்படின்னு சொன்னா, இங்கே தொழுது கொள்ள வேண்டும். வானத்தையும் பூமியும் சிருஷ்டிகளை நாம் தொழுது கொள்ள வேண்டும். சிருஷ்டியை நாம் தொழுது கொள்ளக்கூடாது, சிருஷ்டிகளை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று செய்தி. ஏன் இந்த நித்திய சுவிசேஷம், ஏன் இந்த முத்துதி இந்த சுவிசேஷம் முக்கியமாக இது இருக்கிறது என்றால், ஏன் நமக்கு இது முக்கியமாக இருக்கிறது என்றால், அங்கே வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் அடுத்த பார்க்கிறோம். 6ஆம் அதிகாரத்தை வெளிப்படுத்தல் விசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கும் போது, பின்பு வேறொரு
வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசமடைய சகல ஜாதியாருக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷனோடவனாயிருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மையப்படுத்தி நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. ஏன் இந்த சுவிசேஷம் நமக்கு முக்கியம்? ஏன் இந்த தூது நமக்கு முக்கியம்? ஏன் இந்த எச்சரிப்பு செய்தி நமக்கு முக்கியம் என்றால், அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. For the hours of his judgment has come. தேவன் நியாய தீர்ப்பு நமக்கு கொடுக்கும் நாட்கள் வந்தது என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே வரப்போகிறது என்று சொல்லப்படவில்லை, வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இந்த சுவிசேஷம் நமக்கு மிகவும் அவசியம். நியாய தீர்ப்பில் நீங்கள் நானும் படைத்தவரையே தொழுது கொள்ளப்பட வேண்டும், நாம் அவருக்கு பயந்து நடக்க வேண்டும். எனவே இந்த சுவிசேஷம் நமக்கு முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம், வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 11வது வாக்கியத்திலே வாசிக்கும் போது 11-12 வாசிக்கிறேன். அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாய் இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியையின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. எனவே இந்த சுவிசேஷம், இந்த எச்சரிப்பின் செய்தி, இந்த தூது நமக்கு மிகவும் அவசியமாக இருக்கிறது. அந்த தூதுல அடுத்த தூது என்ன சொன்னா, இது முதல் தூது நம்ம படிச்சோம். தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தணும். யாரை தொழுது கொள்ளணும் அப்படி சொன்னா, சிருஷ்டிகளை தொழுது கொள்ளணும். ஏன் இதெல்லாம் நமக்கு கை கொள்ளணும், ஏன் முக்கியம் அப்படி சொன்னா, இது ஆண்டவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. நம்முடைய கிரியைக்கு தக்கதான பலனை ஆண்டவர் வெகு சீக்கிரத்திலே கொண்டு வரப் போகிறார் என்பதை. எனவே இந்த தூது மிகவும் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இரண்டாவது தூது அதை என்ன படிக்கிறோம் சொன்னா, வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம் 8வது வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரம் 8வது வாக்கியத்தை வாசிக்கும் போது, வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் மாநகரம் விழுந்தது விழுந்தது, தன் வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிக்கு குடிக்க கொடுத்தாளே என்றார். பாருங்க, அடுத்த தூது என்ன சொன்னா, பாபிலோன் விழுந்தது விழுந்தது, பாபிலோன் மகாநகரம் விழுந்தது. Babylon is fallen. என்ன விழுகை அங்கே இருந்தது என்றால், ஆவிக்குரிய ரீதியாக ஒரு விழுகை அங்கே இந்த வசனத்திலே நீங்கள் நானும் பார்க்க முடியும். பாபிலோன் என்றால் அங்கே குழப்பம் என்று அர்த்தம். இதை எங்க படிக்க முடியும் சொன்னா, பழைய ஏற்பாட்டு காலத்துல இந்த பாபேல் கோபுரம் கட்டினாங்க அல்லவா, அந்த ஜலப்பிரயத்துக்கு பிற்பாடு தங்களை காக்கும்படியாக ஒரு பெரிய ஒரு கோபுரத்தை கட்டினாங்க. இந்த கோபுரத்தை கட்டுவதற்கு அவங்க எல்லாம் பிரயாசப்பட்டு எல்லாம் நடந்து கட்டி கொண்டே இருக்கும் போது ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு குழப்பத்தை அங்கு உண்டாக்கினார். பாபேல் என்றால் குழப்பம். என்ன குழப்பம் என்றால், இந்த தூதுடைய செய்தி என்னவென்றால், பாபிலோன் மகாநகரம் விழுந்தது விழுந்தது, வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை சகல ஜாதிகள் குடிக்க கொடுத்தாளே என்றான். என்ன குடிக்க கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னா, வேசித்தனமாகிய உக்கிரமான மதுவை. ஒரு கள்ள உபதேசம், கள்ள கோட்பாடுகள், தவறான கோட்பாடுகள் இந்த நாட்களிலே திருச்சபைக்குள்ள மெதுவாக வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த செய்தி ஒவ்வொரு திருச்சபைக்கும், பாபிலோன் விழுந்தது விழுந்தது, விழுந்து கொண்டிருக்கிற தேவஜனமே, திருச்சபையே நீர் எழும்பும்படியாக இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவறான கோட்பாடு, நீங்கள் நானும் அந்த தவறான கோட்பாடுல இருந்து மீண்டு வரும்படியாக, அந்த குழப்பமான, அந்த மதுவான, அந்த தவறான கோட்பாடுல இருந்து நீங்கள் நானும் மீண்டு வருவதற்கு ஒரு எச்சரிப்பின் செய்தியாக இந்த செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த என்ன பார்த்தோம் சொன்னா, இங்க யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம், யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 17ஆம் அதிகாரம்
17ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிறேன். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். அப்போ நீங்களும் நானும் அவருடைய சத்தியத்துல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த குழப்பம் இல்லாத சூழல் இருக்க வேண்டும் சொன்னா, சத்தியத்தை நீங்கள் நானும் நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். இந்த குழப்பத்தில் நீங்கள் நானும் குழம்பி விடாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டுமானால் நீங்கள் நான் சத்தியத்தை நன்றாய் அறிந்திருக்க வேண்டும். அதான் வேதம் சொல்கிறது, உங்களுடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உங்களுடைய வசனமே சத்தியம். இப்போ இந்த வசனங்கள் தீர்க்கதரிசன பகுதிகள் எல்லாவற்றையும் நீங்கள் நானும் நன்றாய் புரிந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அடுத்த செய்தி என்ன சொன்னா, இந்த மூன்றாவது தூதன் என்ன சொன்னா, அவர்களுக்கு பின்னே மூன்றாம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொருபத்தையும் வணங்கி தன் நெற்றிலாவது தன் வலது கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கின ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதருக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியாருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் வாதிக்கப்படுவான். அடுத்த செய்தி என்ன சொன்னா, முத்திரை மிருகத்தின் முத்திரை. அந்த மிருகத்தின் முத்திரையை தன் நெற்றிலாவது வலது கையிலாவது என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இந்த காலகட்டத்துல ஒரு அடையாளத்தை ஆண்டவர் ஒரு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறார். யாரை நாம் தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் அங்கு கூறியிருக்கிறார். இந்த தொழுகையை நாம் மாற்றி நாம் தொழும் போது நாம் சிருஷ்டிகரை தொழாமல் சிருஷ்டியை நாம் தொழுது கொள்ளும் போது நாம் எப்படி என்ன முத்திரையை பெற்றுக் கொள்கிறோம் என்றால், இந்த மிருகத்தின் முத்திரை. அதாவது இதற்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக அங்க தானியேல் புஸ்தகத்திற்கு அந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்துக்கு உடைய கவனத்தை திருப்பினீங்க அப்படின்னு சொன்னா, தானியேல் 3ஆம் அதிகாரத்துல இந்த நேர்வார்த்தை ஒரு பெரிய சிலை செய்றார். எல்லாம் தங்கத்தினால் செய்யப்பட்ட ஒரு சிலை. இந்த சிலையில என்ன அம்சம் சொன்னா, இந்த சிலையை செய்து அங்க இருந்த எபிரேய வாலிபர்கள் அனனியா, மிஷாவேல், அசரியா இவங்கெல்லாம் இருந்தாங்க. இந்த எபிரேய வாலிபர்களுக்கு இவங்க மற்ற அந்த ஜனங்களுக்கு எல்லாம் ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த தேசத்துல அந்த பாபிலோன்ல ஒரு கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. இந்த சிலையை எல்லோரும் வந்து வணங்க வேண்டும், அவங்க பணிந்து தொழுது கொள்ள வேண்டும் என்று கட்டளை கொடுக்கப்பட்டுச்சு. அந்த இடத்துல இந்த எபிரேய வாலிபர்கள் அனனியா, மிஷாவேல், அசரியா 3 பேரும் அங்கு அந்த கட்டளைக்கு இணங்க அங்கு போக வேண்டிய சூழ்நிலை போய் நின்னாங்க. ஆனா அங்கே மேல வாக்கியங்கள் எல்லாம் வாசிக்கப்படும் போது எல்லாம் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த எபிரேய நண்பர்களோ, இந்த அனனியா, மிஷாவேல், அசரியா இந்த நண்பர்கள் அவர்கள் அந்த நேக்பாத் நேச்சர் வைத்து நிறுத்தின அந்த பொற்சிலையை அவர்கள் வணங்காமல் திடகாத்தமாக நின்றார்கள். தொழுது கொள்ளுதல் பிரச்சனை. ஆண்டவர் சொல்றாரு, வேதம் சொல்கிறது, வானத்தை பூமியை உண்டாக்குவதை தொழுது கொள்ளுங்கள். அது கற்பனைகளை நாம் பார்க்கும் போது பூமியிலும் வானத்தின் கீழே நீரில் எந்த ஒரு சொருபத்தையும் எதையும் நீங்க வணங்க கூடாது, உன் தேவனாகி கர்த்தரை மட்டும் வணங்கணும்னு சொல்லிட்டு வேதம் தெளிவாக சொல்லுது. ஆனால் இந்த எபிரேய வாலிபர்களுக்கு அப்படிப்பட்ட சோதனை வரும்போது ஆண்டவருக்காக நின்றாங்க. ஆண்டவருடைய வார்த்தையின்படி அந்த வார்த்தையை அவர் இருதயத்தில் வச்சிருந்தனால அவர்கள் அந்த சோதனையில் விழுந்துடாதபடிக்கு அந்த நேக்பாத் நேச்சர் வைத்திருந்த அந்த சிலையை அவர்கள் வணங்காமல் அவர்கள் தேவனுக்காக உறுதியாக நின்றார்கள். அவர்கள் அந்த முத்திரையை பெறவில்லை, அந்த மிருகத்தின் முத்திரையை பெறாதபடிக்கு இருந்தார்கள். அதே போல இந்த கடைசி நாட்களில் ஒரு 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 கட்டளை ஒன்று வரப்போகிறது. எல்லாரும் ஒரு மிருகத்தை தொழுது கொள்ளப்பட வேண்டும், எல்லாரும் ஒரு தொழுகையை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டளை வரப்போகிறது. வெகு சீக்கிரத்திலே நியாய ஆசரிப்பு சட்டம் ஒன்று வரப்போகிறது இந்த உலகத்திற்கு. வேதம் சொல்லுகிறது, சிருஷ்டிகரை தொழுது கொள் என்றால் இந்த உலகத்தை ஆண்டவர் 6 நாட்களும் படைத்து 7ஆம் நாளை ஓய்ந்திருந்து அதை பரிசுத்தப்படுத்தினார். அது பரிசுத்தமான ஓய்வு நாள். அன்றைய நாள் தொழுகை நாளாக இருந்தது. அதை கிறிஸ்து
யார் இந்த உலகத்தை சிருஷ்டித்தாரோ அவரை தொழுது கொள்கிற ஒரு நாளாக இருந்தது. ஆனால் இந்த நாட்களிலே இன்னைக்கு அநேக ஜனங்கள், அநேக தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு மாறாக மனிதன் ஏற்படுத்திய ஒரு நாளை தொழுது கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நாட்கள் அந்த நாட்கள்ல இது ஒரு பெரிய ஒரு சட்டம், ஒரு பெரிய உபத்திரவ காலத்திலே நாம் செல்ல போகிறோம். அந்த நாட்களிலே நியாய ஆசரிப்பு சட்டம் ஒன்று வரப்போகிறது. அந்த நாட்களிலே நீங்கள் நானும் எப்படி இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய முத்திரையை பெற்ற பிள்ளைகளாக, மிருகத்தின் முத்திரையை நாம் எந்த காரணத்தை கொண்டு பெறாமல் இருந்து அந்த தானுடைய நண்பர்களாகிய அந்த எபிரேய நண்பர்கள் அனனியா, மிஷாவேல், அசரியாவை போல நீங்கள் நானும் திடகாந்தமாகவே வைராக்கியமாக நின்று நீங்கள் நான் ஜெயம் பெற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துக்கான எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் அதிகமாக நமக்கு தந்திருக்கிறார். இந்த எச்சரிப்பின் செய்தி ஆண்டவர் அதிகமாக நமக்கு தந்து கொண்டிருக்கும் போது, நோவாவின் காலத்திலே ஆண்டவர் அந்த அழிவுக்கு முன்பாக நோவா மூலமாக ஒவ்வொரு நாட்களையும் கிருபையாக அந்த ஜனங்களுக்கு எச்சரிப்பின் செய்தி கொடுத்திருந்தார். அதே போல இந்த பேரழிவின் முன்பாக இந்த உலகம் ஒரு பேரழிவை சந்திக்க போகிறது. அந்த அழிவுக்கு முன்பாக நீங்கள் நானும் எச்சரிப்பாக வாழும்படியாக, நீங்கள் நானும் அந்த அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளும்படியாக, நீங்கள் அந்த அழிவிலிருந்து பாதுகாக்கப்படும்படியாக ஒவ்வொரு நாட்களும் கிறிஸ்து நமக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நாம் சிருஷ்டிகரை தொழுது கொள்ள வேண்டும். ஒரு சிறு பெண்மணி, அவருக்கு ஒரு வியாதி ஒன்று, ஒரு பலவீனம் ஒன்று வந்தது. அந்த பலவீனம் அநேகருக்கு வராது. ஆனால் அந்த பெண்மணிக்கு அந்த ஒரு யாருக்கும் வராத ஒரு நோய் அவர்களுக்கு வந்தது. எனவே இந்த பலவீனத்துல ஒவ்வொரு நாட்களும் போக போக அவருடைய சரீரத்திலே பல அதிகமான பலவீனங்கள், முடி இழந்தாங்க, இன்னும் அவங்களுடைய அழகு அற்று போன சூழ்நிலை, இப்படியாக அவர்கள் நாட்கள் போக போக அவருடைய பலவீனத்தில் அதிகமாக எல்லாவற்றையும் இழந்து கொண்டே இருந்தார்கள். அங்கு மருத்துவமனையில சென்று மருத்துவரை சந்திக்கும் போது அவசரமாக இந்த பெண்மணிக்கு ஒரு இரத்தத்தை, அவருடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தத்தை மாற்றி இன்னொரு இரத்தத்தை அங்கு செலுத்த வேண்டும் என்று அங்கு கூறினார். எனவே இந்த பெண்மணிக்கு ரத்தத்தை அந்த சரீரத்துக்கு கொடுப்பதற்காக அநேக இடத்துல ரத்தம் தேடி பார்த்தாங்க, ரத்தம் கிடைத்தது. ஆனால் அந்த பெண்மணிக்குடைய அந்த பெண்ணுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த பிளட் குரூப்புக்கு வேண்டிய ரத்தம் கிடைக்கவில்லை. எனவே கடைசியாக அங்கே அவருக்கு 2 சகோதரர்கள் இருந்தார்கள். அந்த சகோதரிடத்துல அந்த ரத்தத்தை செக் பண்ணும்போது இவங்களுடைய பிளட் குரூப்பும் அந்த சகோதரருடைய பிளட் குரூப்பும் சரியாக இருந்தது. 2 சகோதரர்கள் தான். அப்போ இந்த 2 இரட்டை சகோதரர்களும் அந்த மருத்துவமனையிலே அந்த மருத்துவர்கள் அங்கே சொன்னார்கள், நீங்க ரத்தம் கொடுக்குறீங்களா என்ன கேட்டோன்னா ரத்தம் எல்லாம் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டது. அதில் ஒரு சகோதரர் என்ன நினைத்தார் என்றால், ஐயோ இந்த ரத்தத்தை கொடுக்கறதுனால எனக்கு என்ன ஆயிடும், நான் ரத்தத்தை கொடுத்துட்டேன், நான் என்னுடைய பலவீனத்தை நான் இழந்துருவேனே, என் பலத்தை நான் இழந்துருவேனே, நான் பலவீனம் ஆயிடுவேன் என்று பயந்தார். பயந்து கொண்டு அங்கே ரத்தத்தை கொடுப்பதற்காக அங்கே எல்லாம் தயார் செய்யப்பட்டிருந்தது. அதனுடைய சகோதரிக்கு ரத்தம் மாற்றப்பட்டு, இவருடைய சரீரத்திலிருந்து அந்த சகோதரிக்கு ரத்தம் மாற்றக்கொண்டு பட்டது. அப்படியே மாற மாற அங்கு அந்த ரத்தம் மாற மாற அதனுடைய சகோதரியுடைய முகத்துல அந்த பழையாக இருந்த ஒரு அழகும், ஒரு இழந்த ஒரு பலவீனத்தை இழந்து இருந்த சூழ்நிலை பலம் பெற்றது போல அங்கே முன்னேற்றம் காணப்பட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த இந்த சகோதரர்கள், அதில் ஒரு சகோதரர், ஐயோ என்னுடைய ரத்தத்தை முழுவதுமாக எடுத்துக் கொள்வார்களே என்று அவன் பயந்தவராக அப்படி பேசிக் கொண்டிருக்க அங்கு மருத்துவர்கள் கூறினார்கள், இல்லப்பா அப்படிலாம் இல்லை, நீ ரத்தம் கொடுக்கிறதுனால உன்னுடைய பலன் கொண்டு போகாது, நாங்கள் அந்த அளவுக்கு அதிகமாக பல ரத்தத்தை எடுக்க மாட்டோம் என்று கூறினார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ரத்தத்தை கொடுத்த பிற்பாடு அந்த சகோதரருடைய சரீரத்துல முன்னேற்றத்தை பார்க்க முடிந்தது. இழந்த அந்த அழகை அவர்கள் அழகு பெற்றுக் கொண்டார்கள். அவருடைய சரீரத்துல அந்த முன்னேற்றத்தை அவர்கள் பார்க்க முடிந்தது. கிறிஸ்து நமக்காக ரத்தம் செய்தார். நாம் பாவிகளாக இருந்தோம்,
அவர் நம்ம வைத்த அன்பின் நிமித்தமாக நமக்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்து ரத்தம் சிந்தி நம்மை மீட்கும்படியாக அவருடைய ரத்தத்தை நமக்காக தந்தார். ஏனென்றால் நாம் அழகாக இருக்கும்படியாக, நாம் ரட்சிக்கப்படும்படியாக, நாம் ஜீவனை பெறும்படியாக ஆண்டவர் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறார். எனவே இந்த காலகட்டங்களில இந்த அழிவுகளை நீங்கள் நானும் பார்த்து, இந்த அடையாளங்களை நான் பார்த்து பயந்து தோன்றுவிடாதபடிக்கு வரப்போகிற ஒரு பெரிய பேரழிவு பார்த்து அதை யோசித்து நீங்கள் பயந்து விடாதபடிக்கு நீங்கள் நானும் ஆண்டவர் நமக்காக இருக்கிறார், வெற்றி சிறந்த தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி நாம் வாழ்வோம். நமக்கு ஒரு நம்பிக்கையின் வார்த்தை ஆண்டவர் தந்து இருக்கிறார். வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம், கடைசியாக இந்த வசனத்தை வாசி நான் நிறைவு செய்ய ஆசைப்படுகிறேன். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம். யோவான் எழுதிய சுவிசேஷ புத்தகம் 14ஆம் அதிகாரம் 1வது வாக்கியத்திலிருந்து 3வது வாக்கியம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் இவர்களை பார்த்து பயந்து விட வேண்டாம். இதை பார்த்து இந்த உலகத்துடைய சூழ்நிலையை பார்த்து நாம் பயந்து தோன்றிவிட வேண்டாம். வேதம் சொல்கிறது, வெகு சீக்கிரத்திலே இதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் மிகவும் சீக்கிரமா வரப்போகிறார். நீங்கள் நானும் அந்த அழிவிலிருந்து மீட்கும்படியாக, நீங்கள் நான் அந்த பேரழிவிலிருந்து பாதுகாக்கும்படியாக, நீங்கள் நான் நித்திய ஜீவனை அடையும்படியாக வெகு சீக்கிரமாக ஆண்டவர் வர இருக்கிறார். அந்த வந்து அவரிடத்திலே என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி போகிறேன். அந்த ஸ்தலத்தில் உங்களுக்கு என்னை சேர்ப்பதற்காக மீண்டுமாக ஆண்டவர் இந்த பூலோகத்துக்கு வர இருக்கிறார். எனவே கிறிஸ்துவுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நானும் இந்த எச்சரிப்பின் செய்தியை ஒவ்வொரு நாட்களும் கேட்கும் போது ஏதோ கேட்டோம் என்று இல்லாதபடிக்கு, அந்த நாட்களிலே நோவோடைய காலத்திலே ஜனங்கள் அவர்கள் உணராதவர்களாக ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் அளவும் அவர்கள் உணராதிருந்தார்கள் என்று வேதாந்தத்தில் பார்க்கிறோமே. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் இல்லாதபடிக்கு உணர்வுள்ள இருதயம் தாருங்கப்பான்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல, ஆண்டவரே நாங்கள் உணர்வுள்ள இருதயம் உள்ளவர்களாக இருந்து கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த எச்சரிப்பின் செய்தியை, இந்த முத்துதின் சுவிசேஷத்தை உலகம் எங்கு எல்லா இடத்துக்கும் போய் சென்றடைவதற்கு ஆண்டவரே நாங்கள் கேட்ட செய்தியை அநேகருக்கு நாங்கள் சொல்வதற்கு எங்களை பலத்து தாருங்கப்பா என்று சொல்லி நம்ம ஜெபிப்போமா? ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவருக்காக வாழ்வோம், ஆண்டவருடைய முத்திரையை நாம் பெற்றுக்கொள்வோம். மிருகத்தின் முத்திரை அல்ல, தேவனுடைய முத்திரையை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் சிருஷ்டித்தவரை வணங்குவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவருக்கு பயந்திருப்போம். கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நல்ல செய்தியை கேட்கும்படி நமக்கு ஆண்டவர் கிருபை செஞ்சிருக்கிறார். அதற்காக நாம் ஆண்டவர் நன்றி சொல்ல வேண்டும். எச்சரிக்கை, இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்கிற கடைசி காலத்தினுடைய எச்சரிக்கையை நம்ம கேட்டோம். இந்த எச்சரிக்கையின் செய்தியை கேட்டு நம்ம இந்த முத்தூது செய்தியை வாழ்க்கையில மாத்திரமல்ல பிறருக்கும் சொல்லி தேவனுடைய வருகை வெகு சீக்கிரம் என்பதை உண்மையான ஆண்டவரை நம்ம தொழுது கொள்ளத்தக்கதாக இந்த நாளில் கூட நம்ம கடந்து வர ஆண்டவர் கிருபை செய்வாராக. நல்ல செய்தியை நம்மோடு கூட பகிர்ந்து கொண்ட பாஸ்டர் கிதியோன் அவங்களுக்கு குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நம்ம தொடர்ந்து இந்த நல்ல முடிவு பாடலுக்குள் நம்ம கடந்து செல்ல போகிறோம். தெரிந்த பாடல் முத்தூது உலகம் எங்கு முழங்கிடுதே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமா என்ற பாடலை நான் பாடுவோமா? உலகெங்கும் முழங்கிடுவே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமானே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுவே, முத்திரை தரிக்கப்பட ஆயத்தமானே. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார், இனிமேலும் காலத்தை நீ
வீணாக்கிடாதே, இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார், இனிமேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, புத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, நியாய சங்கங்கள் அனைத்தும் உட்கார்ந்தது. தேவன் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது, நியாய சங்கங்கள் அனைத்தும் உட்கார்ந்தது. நீண்ட ஆயுசுள்ளவர் சிங்காசனத்தில் உட்கார்ந்தார், நீதிபரன் இயேசுவும் அவருடன் வந்தார். முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, புத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. படைத்தவற்றை வணங்குவதை ஒழித்துவிட்டு, படைத்தவரை வணங்குவது இன்றே நிசை. தேவன் படைத்தவற்றை வணங்குவதை ஒழித்துவிட்டு, படைத்தவரை வணங்குவது இன்றே நிசை. தேவனுக்கு பயந்து மகிமைப்படுத்திடு, தேவராஜ்யம் செல்ல இன்றே ஆயத்தமாகு. புத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, புத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. பாபிலோன் மாநகரம் விழுந்து விட்டது, பாவத்தின் உச்ச நிலையில் அடைந்து விட்டது. அந்த பாபிலோன் மாநகரம் விழுந்து விட்டது, பாவத்தின் உச்ச நிலையில் அடைந்து விட்டது. மாயையான போதகத்தின் மதுவை குடிக்க வைத்து மாங்க அனைவரையும் மயக்கி விட்டாலே. புத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, புத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. மிருகத்தின் சொரூபத்தை வணங்குபவர்க்கும், மிருகத்தின் முத்திரையை தரிப்பவர்க்கும், கள்ள மிருகத்தின் சொரூபத்தை வணங்குபவர்க்கும், மிருகத்தின் முத்திரையை தரிப்பவர்க்கும், ஆட்டுக்குட்டியானவன் முன்னக்கே நிற்கந்தகத்துடன் அவருடைய கோபமது காத்திருக்குதே. முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, புத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. இயேசுவின் விசுவாசத்தை அடைந்தவரும், இயேசுவை பற்றின சாட்சி உடையவரும் என்றான். இயேசுவின் விசுவாசத்தை அடைந்தவரும், இயேசுவை பற்றின சாட்சி உடையவரும், 10 கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடப்போரும் 144,000 பேர். முத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, புத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார், இனிமேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. இனி காலம் செல்லாதே, இயேசு வருவார், இனிமேலும் காலத்தை நீ வீணாக்கிடாதே. புத்தூது உலகெங்கும் முழங்கிடுதே, புத்தீரை தரிக்கப்பட ஆயத்தமானே. கர்த்தருடைய பாதப்படியிலே நம்ம இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு செய்தியை நம்ம கேட்டோம். முத்தூது செய்தி. தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ பேர் எத்தனையோ விதமான காரியங்களை தொழுது கொண்டிருக்கிற அனுபவங்களை பார்க்க முடிகிறது. ஆண்டவர் நமக்கு இந்த மீதமான திருச்சி பிள்ளைகளாக உங்களை என்னை நேசித்தவராய் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் மீண்டும் ஒரு அழைப்பை கொடுத்து எச்சரிப்பை கொடுக்கிறார். பாவனை இந்த உலகத்துல, துன்மார்க்கமான நிறைந்த உலகத்துல நீங்க யாரை தொழுது கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் யாரை தேடி போய் கொண்டிருக்கிறீங்க? மகனே, மகளே, உன் இதயத்தை நீ எனக்கு தர மாட்டாயா? நான் உன்னிலே வாசம் பண்ணுவதற்கு எனக்கு இடம் கொடுக்க மாட்டாயா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இந்த உலகம் யாரையோ தொழுது கொண்டிருக்கிறதப்பா. நீ இந்த அனுபவங்களை புரிந்து, இந்த எச்சரிக்கையின் செய்தியை புரிந்து, இந்த ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாய் பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் வாக்குத்தத்தம்.
அந்த நித்திய சுவிசேஷம் என்ன? அதுதான் வெளிப்படுத்தும் விசேஷம் 14ஆம் அதிகாரத்துல 6-12 வரைக்கும் நம்ம இப்ப கேட்டோம். இந்த செய்தியை ஆண்டவர் சொல்ல, தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். ஏன்? நியாயத்திற்கு கொடுக்கும் வேலை வந்தது. மிருகத்தையும் சொர்பத்தையும் வணங்கி அதை நெற்றியிலாவது கைகளாவது வாங்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு ஒரு அழைப்பின் சத்தத்தை கொடுக்கிறார். இந்த சத்தத்தை கேட்டு, ஆண்டவரே, நாங்கள் இந்த மிருகத்தின் முத்திரையாவது அதை நாங்கள் தரித்துக் கொள்ளாதபடி, அதை நினைச்சு கூட நாங்கள் பார்க்க கூடாதபடிக்கு எங்களை உண்டாக்கின ஆண்டவர் உங்களையே நாங்கள் தொழுது கொள்வோம் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நம்ம தீர்மானம் எடுக்கலாமா? நமக்கு இனி காலம் செல்லாது. ஆண்டவர் வருகை வெகு சீக்கிரம். ஆண்டவரே, இந்த நாட்கள் எங்களோடு கூட இந்த செய்தியை பேசிக்கொண்டு வருகிறீங்கப்பா. நீங்க எங்கள் மத்தியில் இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. பாஸ்டர் கிதியோன் அவங்க மூலமாக இந்த நல்ல சத்தியத்தை எங்களோடு நீங்க பேசுறீங்கப்பா, நன்றி. நாங்கள் உமக்கு பிரியமாய் ஜீவிக்க நீங்க பலன் தாரும் சொல்லி உங்களுடைய இதயங்களை ஆண்டவர் கொடுக்க மாட்டீங்களா? அந்த நேரத்துல கூட ஆண்டவர் உங்களை அழைக்கிறார். இதயத்தின் கதவை தட்டிக்கொண்டே இருக்கிறார். மகனே, மகளே, இந்த எச்சரிக்கையின் செய்தியை கேட்டு என்னென்ன நீ வரமாட்டாயா என்று சொல்லி கேட்கிறார். அந்த அன்புள்ள ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிப்போமா? பரிசுத்தமும் கிருபையும் அன்பும் அறிந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல மாலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்ட ஒரு நல்ல சத்தியத்தை இந்த கடைசி நாட்கள்ல எங்களுக்கு மீண்டும் மீண்டும் ஞாபகப்படுத்தி நாங்கள் பாவத்திலிருந்து மீண்டும் உங்களுடைய சமூகத்துல வரவும், பரிசுத்தமான சந்ததியாய் நாங்கள் மாறும்படியாக, நாங்களும் எங்களுடைய பிள்ளைகளும் பரலோகத்தின் பிரஜைகளாய் நாங்கள் மாறும்படியாய் எங்களை நீங்க பேர் சொல்லி அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த இடைதினத்தின் மூலமா எங்களோடு மீண்டும் மீண்டும் நீங்க பேசுவதற்காக நன்றி ராஜா. நல்ல கூட்டத்துல உங்களுடைய மகனை கொண்டு நீங்க இந்த அற்புதமான சத்தியங்களை நீங்க பேசுவதற்காக நாங்கள் ஸ்தோத்திரித்து நன்றி சொல்கிறோம் அப்பா. இந்த நாட்களில இப்படிப்பட்ட செய்திகளை கொடுத்து எங்களுடைய குடும்பங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று நீங்க எங்க மேல வச்ச அன்புக்கு நாங்க என்ன ஆண்டவரே செய்ய முடியும்? நாங்கள் ரட்சிப்பின் பாத்திரத்தை சுமக்கக்கூடியவர்களாக ஆண்டவரே எங்களை மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சபையின் குடும்பங்களையும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தனித்தனியா பேரு பேராய் ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். நம்முடைய வல்லமையான கரம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் படட்டு ராஜா. சாத்தான் எந்த விதத்திலையும் இந்த சத்திய விதையை நம்முடைய இதயத்தில் அந்த எடுத்து போடாதபடிக்கு ஆண்டவரே, நல்ல நிலத்தில் விழுந்த விதையை போல 1, 30, 60, 100 பலன் கொடுக்கும்படியாய் ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்தில் நிலைத்திருந்து சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன அன்புள்ள ஆண்டவரே, பாவம் நிறைந்த உலகத்துல பிசாசின் பாதங்கள் இருக்கிற நாங்கள் விடுதலையை பெற்று தேவாதி தேவனோடு நெருங்கி ஜீவிக்கிற நல்ல அனுபவங்களை எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த செய்தி எங்களுக்கு ஆசீர்வாதம் தந்ததுக்காய் நன்றி. இந்த செய்தியை கொடுத்த உடைய மகனை விசேஷமாய் உடைய கரங்களை நீட்டி ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய ஊழியங்களை, அவருடைய திருச்சபைகளை, அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். விசேஷமா இந்த நேரத்துல யாராவது இந்த செய்தியை கேட்டு ஆண்டவருடைய சமூகத்துல தங்களுடைய இருதயங்களை அர்ப்பணம் செய்தால் ஆண்டவர் இந்த நேரத்துல அந்த பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதித்து மண்டையை அரவணைக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்கள் ஆண்டவரே, மனபாரங்களோடு, கண்ணீரோடு, கவலையோடு, பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு யாராவது வந்திருப்பாங்கன்னா இந்த நேரத்துல தாமே நம்முடைய அன்பின் கரத்தினாலே, ஆசீர்வதிக்கிற கரத்தினாலே, வல்லமையின் கரத்தினாலே, அற்புதம் செய்கிற கரத்தினாலே இப்பொழுதே அந்த பிள்ளைகளுக்கு சுகவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுடைய வியாதிகள், அந்த பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள் ஆண்டவர் மாற்றும்படியாய் நம்முடைய நாமத்தில் நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம்பா. விசேஷமாக இந்த நாளின் செய்திகளை கேட்டுக்கொண்டு திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகள், உறவினர்கள், இணையதளத்தில் பார்க்கிற ஏராளமான ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாங்கள் கெஞ்சுகிறோம்ப்பா. விசேஷமாக இந்த செய்திகள் கடந்து போகிற பிரகாசபுரம் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் ஒவ்வொரு அங்கத்தினர்களையும் ஆண்டவர் தொடுங்க, ஆசீர்வதிங்க, வல்லமையாய் நீங்கள் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அடையல் முதல் திருச்சபைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையும் விசுவாச பிள்ளைகளையும் குடும்பங்களையும் கண்ணோக்கி பார்த்து இந்த கடைசி நாட்கள் அழைப்புதல் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரட்டும் ராஜா. அதே போல திருச்செந்தூர் திருச்சபைக்காய் ஜெபிக்கிறேன். திருச்செந்தூர் திருச்சபையை உடைய வல்லமையான கரங்களால் தாங்குங்கப்பா. பிள்ளைகளுடைய போக்கை வரத்தை ஆசீர்வதிங்க, எல்லா தேவைகளையும் சந்திக்கப்படட்டப்பா. அவங்க குடும்பம் இந்த சத்தியத்திற்காக ஒவ்வொரு நிலைத்திருக்க கிருபையை தாங்க. பெரிய தாலை திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களையும், ஒவ்வொரு சிறு பிள்ளைகள், வாலிபர்களையும், பெரியோர்களையும் ஆசீர்வதிங்க. செய்கிற எல்லா தொழில்களையும் ஆசீர்வதித்தாங்க. சத்தியத்திற்காக அந்த இடங்களிலிருந்தும் ஆண்டவருக்காக அநேக எழும்பி நாமத்தின் மகிமைக்காக உதவி செய்யுங்கப்பா. அதே போல மெஞ்ஞானபுரம் திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். திருச்சபையின் ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளையும் ஆண்டவர் இதுவரைக்கும் பார்த்ததுக்காக நன்றி. இனிமேல் நம்முடைய பிள்ளைகளை ஏந்தி சுமந்து வழிநடத்தி சத்தியத்தின் பாதையிலே ஒவ்வொரு
நாள் நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல நாசரேத் திருச்சபைக்காக ஜெபிக்கிறேன். திருச்சபை பிள்ளைகள் எல்லாரையும் ஆண்டவர் கரங்களை நீட்டி ஆசீர்வதித்து குறைவெல்லாம் எடுத்து போட்டு தேவ சமாதான பிள்ளைகள் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அதே போல தெற்கு கோட்டூர் திருச்சபைக்காக, ஏரல் திருச்சபைக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் உடைய கரங்களை மூடி மறைத்துக் கொண்டு ஆபத்து ஒன்று வராதபடி ஆண்டவருடைய சத்தியத்திற்காக நிற்கும் பொழுது ஆண்டவர் உபயோகப்படுத்துங்கப்பா. தொடர்ந்து விசேஷமாக நாளின் ஊழியத்துல எங்களுக்கு உதவி செய்த அருமையான பாஸ்டர் அருளானந்தம் டேனியல் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அருமையான குடும்பத்திற்காக, அவங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்க ஊழியங்களுக்காய், அவங்க கவனிக்கிற திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் கிரியோனையும் அவருடைய ஊழியங்களை ஆசீர்வதித்து தாங்க. அன்புள்ள ஆண்டவரே, தொடர்ந்து இந்த நாளில் நம்முடைய பாதப்படியில் நின்று நாங்கள் கடந்து போவதற்கு முன்பாக எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். தேவ ஆவியானவர் எங்களோடு வந்து அசைவாடி எங்களை தொட்டு ஆசீர்வதித்து நாங்கள் வல்லமையாய் உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக சாட்சியாய் இந்த உலகத்துல இந்த முத்தூதி செய்தி எங்களுக்குள்ள மாத்திரம் நாங்கள் வச்சுக்கிடாதபடிக்கு நாங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லி அழைப்பின் சத்தியத்தை, எச்சரிக்கையின் செய்தியை எல்லாருக்கும் சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் அழைக்கக்கூடிய கருவிகளாய் எங்களை மாற்றுங்கப்பா. இந்த அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ மூலமாய் உலகமெங்கும் சென்று கொண்டிருக்கிற இந்த சுவிசேஷ பணிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். AWR 360 என்று சொல்லக்கூடிய இந்த அட்வென்டிஸ்ட் வேர்ல்ட் ரேடியோ மூலமாய் சத்தியங்கள் உலகமெங்கும் பரவி ஆயிரம் பேர் ஆண்டவருக்காக வந்து கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, வருகை வெகு சீக்கிரம். அதற்கு முன்பாக இந்த திருச்சபையின் மூலமாய் இந்த சுவிசேஷ ஊழியம் நிறைவேற வேண்டும் என்று கர்த்தர் நீங்க விருப்பம் கொண்டதற்காக நன்றி சொல்லி மகிழ்கிறோம். இந்த நாள் கூட்டங்களை ஆசீர்வதித்ததற்காக நன்றி. நாங்கள் இலைப்பாதல் பெறும்படியாக இரவுக்குள் போக போகிறோம். யாவரையும் ஆசீர்வதிங்க, சமாதானமாய் எங்களை கட்டளையிடுங்க. மீண்டும் மறுநாள் காலை எழுப்பி உற்சாகத்தோடு உடைய சமூகத்தில் வேலையை செய்ய கிருபை தரும்படியாய் மீட்பர் இரட்சகரும் ஆகிய இயேசுவின் புண்ணிய நாமத்திலே ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய வழிநடத்தலும் ஆசீர்வாதமும் தேவதூதர்கள் பாதுகாப்பும் இந்த நாளின் செய்தியை கேட்டு ஆண்டவருக்காய் தங்களை அர்ப்பணம் செய்த பிள்ளைகளோடும் செய்தியை கொடுத்த நம்முடைய மகன் பாஸ்டர் கிரியோன் அவங்களோடும் எங்களோடும் உடைய கிருபை என்றும் சதா காலங்களில் தங்கியிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நல்ல மாலை பொழுதுல உடைய நேரங்களை செலவு செய்து அமர்ந்து இந்த நாளின் கூட்டங்களை கண்டு ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை பெற்றுக்கொண்ட எச்சரிப்பின் செய்தியை பெற்றுக்கொண்டு இயேசு காயப்பட்டு சொன்ன யாவரையும் இயேசு நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.